ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சி துறை இருக்கு இல்லைங்களா? அவங்க வந்து சில கலைச்சொற்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேட் பாருங்க, டேட் போட்டு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம முக்கியமாக எடுத்து கண்டிப்பாக படிச்சுட்டாங்க. ஒரு 20 பேஜ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 10 இருக்கு. ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ அதை வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி எடுத்துட்டாலும் ஓகே, படித்தாலும் புதுசாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகே, படிக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கலைச்சொல் வேட்டை ஃபர்ஸ்ட். இதில் பார்த்தோம்னா வால்நட். வால்நட் அப்படின்னா அக்குருட்டுன்னுவாங்க. வால்நட் அது கொட்டை இருக்கு இல்லைங்களா? அந்த அதாவது பார்த்தோன்னா பாதாம் பிஸ்தா மாதிரி அந்த வால்நட் அப்படின்வாங்க கொட்டை. இப்படி ருத்ராட்ச கொட்டை மாதிரியே இருக்கு. அது உடச்சா உள்ள வந்து பிரெயின் மாதிரியே வந்து அந்த ஷேப்ல உள்ளதுதான். ஹெர்பீஸ்னா அக்கி வந்துச்சுன்னு அதுதான் ஹெர்பீஸ். இன்ஃப்ராரெட் ரேஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அகச்சிவப்பு கதிர்கள். இது பண்ண இன்ஃப்ரா அப்படின்னா நமக்கு தெரியும். அகம்னு அர்த்தம். ரெட்னா சிவப்பு, ரேஸ்னா கதிர். ஸோ இன்ஃப்ராரெட்னா அகச்சிவப்பு கதிர்கள். செஸ்பேனியா அப்படின்னா அகத்தி. அகத்தி கீழே செஸ்பேனியா. அடுத்து பார்த்தோம்னா ஏஞ்சல்லி ட்ரீ அப்படின்னா அகில் மரம் இருக்கு, அதுதான் ஏஞ்சல்லி ட்ரீ. பிரிண்டிங்னா நமக்கு தெரியும், அச்சடித்தல். அடுத்து கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான். அடுத்து கேலி அப்படின்னா அச்சு தட்டு. ஓகேங்களா? கேலி அச்சு தட்டு. அடுத்து லினோடைப் அப்படின்னா வரி அரசு. வரி அச்சு. ஓகேங்களா? டைப்னா என்ன? டைப்பிங். அச்சுன்னு சொல்லுவோமா? அப்ப அது அச்சு. லினோனா லைன் ஞாபகம் வச்சுக்கலாம். வரி லைன்னா வரி இல்லையா? வரி அச்சு. கம்ப்யூட்டரைஸ் டைப் செட்டிங் அப்படின்னா கணிப்பொறி அச்சுக்கோத்தல். ஸோ டைப் செட்டிங் அப்படின்னா அச்சுக்கோத்தல். ஓகேங்களா? கம்ப்யூட்டரைஸ்னா என்ன? கணிப்பொறி. கம்ப்யூட்டர்னா கணிப்பொறி தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் கணிப்பொறி அச்சுக்கோத்தல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்னா நம்மளுக்கு தெரியும், மின்மை எழுத்தாக்கம். ஓகேங்களா? மின்மை எழுத்தாக்கம் நல்லா பாருங்க. எலக்ட்ரானிக் மின்மை எழுத்தாக்கம். அடுத்து அப்பிட்ஸ்னா அசூனி. ஓகேங்களா? உனி இருக்கு இல்லையா? உனிப்பூச்சி, அதான் அப்பிட்ஸ் அப்படின்னா அசூனி. ஓகேங்களா? அடுத்து பிளான்ட் லைஸ் அப்படின்னா செடி பேன்கள். பிளான்ட்னா என்ன? பிளான்ட்னா செடி. லைஸ்னா என்ன? பேன், செடி பேன். முடிஞ்சா லீச்னா அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா? அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து டான்சில்னா அடிநாச்சதை. அந்த நம்ம ஒரு டைம்ல வந்து இருமல் எடுத்துட்டே இருக்கோம். என்னன்னு பார்த்தோம்னா அந்த தொண்டையில வந்து தொங்கிட்டு இருக்கும்ல, அது வந்து என்ன பண்ணாங்க, மிளகா பொடியெல்லாம் வச்சு அதை சரி பண்ணாங்கன்னா இந்த இருமல் போச்சுவாங்களே, அந்த அதுதான் வந்து டான்சில்வாங்க. ஓகேங்களா? அடிநாச்சதை. அடுத்து பார்க்கலாம் ஸ்டாட்டோஸ்பியர் அப்படின்னா அடுக்கு காற்று மண்டலம். நம்ம படிப்போம், ஞாபகங்களா? ஜாகிரபியில படிப்போம். ஸ்டாட்டோஸ்பியர், லித்தோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடுக்கு காற்று மண்டலம் தான் ஸ்டாட்டோஸ்பியர். அடுத்து இன்குபேட்டர்னா அடைக்காக்கும் பெட்டி. இந்த குழந்தைங்க வந்து சரியா ஒரு 1 மாசத்துல பிறந்துச்சுன்னா என்ன பண்ண இன்குபேட்டர்ல வைக்கணும் அப்படின்னாலே அதான் அடைக்காக்கும் பெட்டி. அடுத்து மீசில்ஸ்னா அம்மை நோய் இருக்கு இல்லையா? அதான் மீசில்ஸ். வேக்சினேஷன் அப்படின்னா அம்மை குத்தல். வேக்சின் போடுறோம் இல்லையா? அதான் அம்மை குத்தல். ஓகேங்களா? வேக்சினேஷன் என்னது? அம்மை குத்தல். அடுத்து பாருங்க, ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா கொழுப்பு அமிலம். ஃபேட்டினா என்ன? கொழுப்பு. ஆசிட்னா என்ன? அமிலம். இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, வேக்ஸ் நமக்கு தெரியல. அந்த கேண்டில் எரிஞ்சுன்னா வரும் இல்லையா? அதுதான் வேக்ஸ். ஓகேங்களா? அந்த வேக்ஸ் வச்சுதான் கேண்டில் செய்யறாங்க. அதுதான் அரக்கு. அடுத்து ஆர்னமெண்டல் ஃபிஷ் அப்படின்னா அலங்கார மீன்கள். இந்த தொட்டிலாம் வளர்ப்போம் இல்லையா? அதான் ஆர்னமெண்ட்னா அலங்காரம், ஃபிஷ்னா மீன்கள். சிஃபான் அப்படின்னா வடிகுலை. இப்ப ஒரு வண்டியில வந்து அந்த உள்ள அந்த இது இருக்கும் இல்லையா? பெட்ரோல் இருக்கும் இல்லையா? அதை வந்து உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு குழாய் மாதிரி வச்சிருப்பாங்க, பைப் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அது இப்படி சிப் பண்ணோம் அப்படின்னா அப்படி வெளில வரும். அதுதான் சிப்பான், வடிக்கிறது, வடிக்குழாய். ஸோ அடுத்து பார்த்தோம்னா அக்குபஞ்சர். நமக்கு அழகு குத்தல். அக்குபஞ்சர் செய்யணும் அப்படின்வாங்களா? அக்குபஞ்சர் செஞ்சா அது நம்ம வீடியோலாம் நிறைய பார்த்துருப்போம். அந்த அழகு குத்தல். ஓகேங்களா? ஆன்டிட்டர் அப்படின்னா அழகு. ஆன்டிட்டர் ஒரு மிருகம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு முள்ளமன்றி மாதிரியே இருக்கும். அது மேல கூட இப்படி மீன் மாதிரி இதா இருக்கும், ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஆன்டிட்டர்ன்னு படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. அதாவது எறும்பு தின்னினும் இல்லையா? அதுதான் அழகு. அதுதான் அழகு. தெர்மல் கரண்ட் அப்படின்னா அனல் மின்சாரம். தெர்மல் அப்படின்னா ஹீட்டா அனல். கரண்ட் அப்படின்னா மின்சாரம். அடுத்து ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன்னா அனிச்சை செயல். ரிஃப்ளக்ஸ் அப்படின்னா அனிச்சை, ஆக்ஷன்னா செயல். அடுத்து ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சி காரணம்.
ஆக்சிகரணம் ஓகேங்களா, ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம். ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா ஸ்பேஸ்னா ஆகாயம், கிராஃப்ட்னா கப்பல். ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகாய கப்பல். வேப்பரைசேஷன் அப்படின்னா ஆவியாதல், வேப்பர்னாவே ஆவி. ஸோ வேப்பரைசேஷன்னா அந்த ஆவியாதல் ப்ராசஸ். அடுத்து பார்த்தோம்னா டீப் சி அனிமல்ஸ் அப்படின்னா ஆழ்கடல் விலங்குகள். டீப்னா ஆள், சீனா கடல், அனிமல்னா விலங்குகள். அலர்ஜி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வாம போறது, ஒத்துக்காம போறது, ஒவ்வாமை. ஒயிட் மெட்டல் அப்படின்னா வெண் உலோகம், ஒயிட்னா வெண்மை, மெட்டல்னா உலோகம். பைனாகுலர் டெலஸ்கோப் அப்படின்னா இணைப்பார்வை தொலைநோக்கி. பைனாகுலர் அப்படின்னா இணைப்பார்வை. பைனாகுலர் எப்படி இருக்குன்னா இப்படி ஒட்டிட்டு அப்படி இருக்குமா, அதே இருக்கு. பட் அப்படிதான் இருக்கும் இல்லையா, இப்படி சின்ன வயசுல யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இணையா இருக்கா, ஸோ அதை இணைப்பார்வை. அடுத்து டெலஸ்கோப்னா டெலஸ்கோப் அப்படின்னு தொலைநோக்கி. அடுத்து மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயக்கவியல். ஃபீல்டு தியரி அப்படின்னா புலம் கோட்பாடு. ஃபீல்டுனா என்னதுன்னா புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டுமா அப்படின்னா மின்காந்த புலம், சாரி மின் புலம். எலக்ட்ரோ மேக்னடிக்னா மின்காந்த புலம் அந்த ஃபீல்டு. ஸோ புல தியரினா கோட்பாடு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரத்த மண்டலத்தை சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம். வெயின் அப்படின்னா சிறை, ஆர்டரி அப்படின்னா தமனி. மற்றபடி முன்னாடி இருந்து ரத்த குழாயில இருக்க சிறை தமனி தான் வெயின் ஆர்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயின் அப்படின்னா சிறை, ஆர்டரி அப்படின்னா தமனி. கேப்புலரி அப்படின்னா ரத்தப்போல் தந்துகில். இந்த வெயின் ஆர்டரி விட ரொம்ப சின்னதுதான் வந்து கேப்புலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தந்துகிகள். கேப்புலரி தந்துகிகள். லேண்டர் அப்படின்னா கோளிறங்கு களம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹெலிகாப்டர் லேண்டர் அப்படின்னா ஹெலிகாப்டர் இறங்குற இடம். அந்த மாதிரி இதெல்லாம் இறங்குற இடம், அதான் வந்து பார்த்தோம்னா கோளிறங்கு களம். அடுத்து லேண்ட் ரோவர் அப்படின்னா நில உளவி. ஸோ வந்து பார்த்தோம்னா நிலா இருக்கு, நிலாவில் லேண்ட் ரோவர் இருக்கோம் அப்படின்னா நிலாவில் போய் உளவி ஃபோட்டோலாம் எடுத்துருவாங்க. அதான் லேண்ட் ரோவர், நில உளவி. அந்த மாதிரி நில உளவி. பக் ஸ்கிராப்பர் அப்படின்னா மண்வாரி. பக் ஸ்கிராப்பர் அப்படின்னா மண்வாரி. ஸ்கிராப்னா என்னன்னா வாடுறது, ஸ்கிராப்பிங். பக் அப்படின்னா இங்க வந்து மண், ஸோ மண்வாரி. பக் ஸ்கிராப்பர் மண்வாரி. அடுத்து பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா அச்சு சீரியக்கி. பிரிண்டிங் அப்படின்னா அச்சு, ரெகுலேட்டர் பண்ணா சீராக்குறது, சீரியக்கி. குரோனிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீட்டிப்பு பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பணவீக்கம் பணவாட்டம். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம், குரோனிக் அப்படின்னா நீடிப்புன்னு அர்த்தம். ஸோ நீடிப்பு பணவீக்கம். அடுத்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டினா எதிர்வு தீர்வை கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. மார்சில்லே குவாட்ரிஃபோலியா அப்படின்னா நீர் ஆவாரை, அரைக்கீரையை தான் வந்து மார்சிலியே குவாட்ரிஃபோலியா அப்படின்னு. ஆக்சிடெல்லம் எஸ்குலென்டம் அப்படின்னா ஊசிப்பாலை அப்படின்னு ஒரு செடி பேரு, அது வந்து ஆக்சிடெல்மா எஸ்குலென்டம். அடுத்து அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் அப்படின்னா ஏலிப்பாலை அது ஒரு செடி, அது வந்து அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ். அடுத்து கிளைசென்தாசஸ் கோலினஸ் அப்படின்னா ஒடுக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு 5 பார்த்துருக்கோம். அது மாதிரி 5 முடிச்சிடலாம். மீட் பண்றேன்.